ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதெல்லாம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சரியாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே மனசை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். தைரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே நம்மளால் யாரையும் எதுக்காகவும் இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியாகாமல் இருக்காது. கிடைக்கிறது கிடைக்குது. கிடைக்காத விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான அவசியங்கிறது நம்மளுக்கு இல்லாதப்போ நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுங்கிறது கிடையாது. இதுக்காக இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஏன் பொறுமையாக இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் யோசித்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எல்லாமே சரியாகாது அப்படிங்கிறப்ப நம்ம அதெல்லாம் யோசித்து தான் நம்ம ஒரு சில விஷயங்களை குழப்பமாக இருக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்கப்பா, நம்மளால் எதுக்கும் இப்போதைக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு விஷயத்த இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, ஆமாம் சரியாகி தான் ஆகணும். நம்ம அதுக்கு மேலே யாரையும் இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்தனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம நம்பினா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரி. அதுக்கு மேலே நம்ம யாருக்கையும் எதுக்காகவும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா இப்படி திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற அப்படின்னோடனே, ஆமாம்மா நம்ம அப்படி பேசினா தான் நமக்கு நல்லது. நம்ம இந்த நேரத்தில் எதுவும் பேசலை பண்ணலைன்னா நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாத மாதிரி போயிடும். போக போக எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டு போனாலே போதுமா அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போது இதுக்காக நீங்கள் ஒரு சில இது நேரத்தில் இது பண்ணியிருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நம்மளால் எந்த நேரத்துலையும் எதுக்காகவும் செய்ய முடியலை அப்படிங்கிறத உங்களால் ஏன் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதையெல்லாம் எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளால் எல்லாமே சரியாக கிடைக்கிறதுக்கான இதை நீங்களாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நீங்கள் எதுக்காகவும் இது பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிறத, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதெல்லாம் விஷயத்துக்காக நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். போக போக எல்லாம் சரியாயிடும். இந்த நேரத்தில் இதை நம்ம இது பண்ணிக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதுவே போதாதா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் குழப்ப வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. குழப்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ கிடைக்காத விஷயங்கள் எப்போதுமே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கான டைமிங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க நம்ம பார்த்துக்குவோம். நீங்கள் அதுக்காக அவங்கள இவங்களையெல்லாம் குறை சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். போக போக எல்லாம் அவங்களுக்காக புரியக்கூடிய டைமிங்கிறது வேணும். அப்படி இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துக்காகவும் இது பண்ண வேண்டியதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். நம்ம அதுக்கு மேலே யாரையும் இனிமேலாம் யாருக்கிட்டேயும் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது